This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. நேற்று ரிசல்ட் வந்துட்டு 224. ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க, ஓகேவா? 224 இங்கே பாருங்கள், 22 வச்சு தான் நேற்று நான் கொடுத்த மெம்பர்ஷிப்புக்கு மார்க் பண்ணி கொடுத்தேன். பட் வந்துட்டு 22 நமக்கு மாறி போச்சுங்க இல்லைங்களா? அப்படியே ஆப்போசிட்டில் 223ன்னு போயிடுச்சு. நான் 4ஆம் நம்பர் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. பட் சிபோவில் 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன் தான். பட் எப்படி சொல்கிறது, இந்த 22 இந்த பேட்டர்ன் எடுக்கும்போது நமக்கு இந்த ரைட் டு லெஃப்ட் பேட்டர்ன் தான் வந்துச்சு. ஸோ 230 இங்கேயும் பார்த்தா உங்களுக்கு தெரியும், 7க்கு 2, 2க்கு 2, 8க்கு அந்த 3 பவர் பண்ணி தான் மாற்றி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2ஆம் நம்பர் பாருங்கள், 24 திருப்பி வச்சுட்டேன். இல்லைன்னா இருக்கும், இது ஹிட்டாக இருக்கும். ஸோ மிஸ் ஆகிடுச்சுங்க, டோட்டலாகவே மிஸ் ஆகிடுச்சு. சிபோவில் மட்டும் நல்லா பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி மெம்பர்ஷிப்புக்கு வந்து ஏபி பார்த்தீங்கன்னா 77 கொடுத்துட்டேங்க. மெம்பர்ஷிப்பில் ஏபி என்ன பண்ணிட்டேன், 77 வச்சு கொடுத்துட்டேன். 22 கொடுத்துருந்தா அதோட அமௌண்ட் வந்திருக்கும். நேற்று டோட்டலாகவே எதுவுமே இல்லைங்க, அதான் உண்மை, ஓகேங்களா? பட் உங்களுக்கு தெரியும், நமக்கு ஒரு நாளுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அடுத்த நாள் நம்ம கண்டிப்பாக உட்காருங்க. நேற்று லாஸை சேர்த்து எனக்கு எடுத்துருவோம், ஓகேவா? எந்த மாற்றமும் இல்லை. சரி, நீங்கள் தைரியம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கோல்டு மெம்பர்ஷிப்பில் 7ஆம் தேதிக்கு அப்புறம் நமக்கு வேறு மாதிரி வேறு லெவலில் நம்ம மெம்பர் எடுப்போன்னு. 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு லைன் சூப்பராக வரும், ஓகேங்களா? இன்னிலிருந்து அதாவது 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு லைன் அருமையாக வருங்க. ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள், கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா யூசேஜ் இருக்குது, சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நான் முக்கியமான நம்பர்ஸ் பார்த்துட்டு சிம்பிளாக பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். முக்கியமான நம்பரை நான் எடுத்து கொடுத்துட்றேன், ஓகேவா? இப்போ வந்து நாங்கள் பாக்ஸ் போடுறோம், ஓகேங்களா? இங்கே பாக்ஸ் போடுறேன், இது கவனமாக கவனிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க, ஓகேவா? ஸோ இன்றைக்கி இங்கே ஃபஸ்ட்டு டே பாருங்கள். ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா 191 ரிசல்ட் வந்துச்சுங்க நமக்கு 1 வீக் முன்னாடி, ஓகேவா? 1 வீக் முன்னாடி 191 ரிசல்ட் வந்துச்சுங்க. இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இங்கேயுமே டபுள்ஸ் வந்திருக்கு. பிபோவில் 9ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் பவரில் இருக்குது, ஓகேங்களா? இந்த பேட்டர்னை பாருங்கள், இதுதான் முக்கியம். இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு டேயில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பிரகாரம் டபுள்ஸ் வந்திருக்கு. நீங்கள் வேணால் கவனிங்க, டபுள்ஸ் வந்துருச்சுங்களா? 2ஆவது நாள் ரிசல்ட் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தது 01 0 வந்துச்சுங்க, ரைட்டுங்களா? இங்கேயும் பாருங்கள் டபுள்ஸ் இருக்குது. அப்போது இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், 255 இருக்குது. அப்போது 255ங்கிறப்போ 2 0க்கு 2 5 வந்துருச்சுங்களா? அப்போது இதை நம்ம மாற்றி பார்ப்போம். 2 0 வந்து 5ஆக மாற்றிக்கும், 155. இங்கே என்ன இருக்குது, 255. புரியுதுங்களா? ஒன்று கூட்டியோ கழிச்சோ நமக்கு வச்ச மாதிரி கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஸோ அடுத்தது பாருங்கள், நமக்கு என்ன வந்துச்சு, 609 வந்துச்சுங்க. 3ஆம் நாள் ரிசல்ட் என்ன வந்துச்சு, 609 வந்துச்சுங்க. இந்த 609 இங்கே பாருங்கள், இங்கேயுமே என்ன இருக்கும், 09 ஹிட்டாக இருக்கும். புரியுதுங்களா? இது எந்த பேட்டர்லாம் வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு டே வந்துட்டு 2 டபுள்ஸ் வந்துச்சு, ஹிட் ஆகிடுச்சு. செகண்ட் டே டபுள்ஸ் வந்திருக்கு. இந்த பேட்டர்னை பாருங்கள், நம்பர்ஸ் மாறினாலும் டபுள்ஸ் வந்திருக்கு. இது இப்போ என்ன சொல்கிறேன்னு கவனிங்களேன். அடுத்தது என்ன வந்துச்சுங்க, 098க்கு 609க்கு 09 பாஸ் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் ரிசல்ட்டு ரைட் டு லெஃப்ட் பாருங்கள், ஓகேவா? ரைட் டு லெஃப்ட் பார்த்தா என்ன இருக்குது, 622 இருக்குங்க. 622 நமக்கு வந்து ரிசல்ட் என்ன தெரியுங்களா, 627ங்க. புரியுதுங்களா? அப்படியே 622க்கு பாருங்கள், அப்படியே என்ன இருக்கும், ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி அப்படியே பாஸ் ஆகிருக்குங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? 600 இங்கே டபுள்ஸ் இங்கே வந்திருக்கு, இங்கே வரல அப்படின்னு நினைக்க வேணாம். 2க்கு 7 வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ பவர் பண்ணி பார்த்தா டபுள்ஸ் தாங்க. ஹிட்டுக்கு ஹிட்டு பார்த்தீங்களா, டபுள்ஸ்க்கு டபுள்ஸு. அப்போது ஒரு நாள் விட்டு டபுள்ஸ் வராமல் விட்டுச்சு, அடுத்த நாள் மறுபடியும் என்னாச்சு, டபுள்ஸ் வந்துருச்சு. புரியுதுங்களா கான்செப்ட்டு? மறுபடியும் பாருங்கள், நமக்கு என்ன கிடச்சா, இங்கே என்னங்க இருக்குது, 363 இருக்குங்க. ஆனால் நமக்கு வந்து ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 787 தாங்க இருந்துச்சு. புரியுதுங்களா? இங்கே என்ன இருக்குது, 363க்கு 787. அப்போது கணக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இங்கே இந்த நம்பர் வரலைன்னா கூட, இந்த 3க்கு 8 சென்டர் இருக்குது, வரலைன்னா கூட இந்த பேட்டர்னை பார்த்தீங்களா, 3-3க்கேனா வந்திருக்கு. எப்படி ஏசியில் இங்கே டபுள்ஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கே ஏசியில் டபுள்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? நான் டபுள்ஸ் வருமா வராதான்னு டெய்லியுமே கோல்டு மெம்பர்ஷிப்பில் சொல்லிகிட்டு இருக்கேன். நேற்று நான் சொன்னேன் டபுள்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குன்னா டபுள்ஸ் வந்துருச்சு. நேற்று என்ன ஏபியில் 77 கொடுத்துட்டேன், 22 கொடுத்துருந்தா நல்லா வின்னிங் இருந்திருக்கும். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அப்போது நீங்கள் கவனிச்சிங்களா, இங்கே ஏசியில் எப்படி டபுள்ஸ் பாஸ் ஆச்சோ அதே மாதிரி தான் ஏசியில் நமக்கு 787 எஸ்டர்டே பிஃபோர் ரிசல்ட்டு வந்துச்சுங்க, ஓகேங்களா? அப்போது நேற்றுங்க ரிசல்ட்டு, நேற்றையும் கவனிச்சு பாருங்களேன். நேற்றுங்க ரிசல்ட்டு 224 தாங்க நேற்று ரிசல்ட்டு, இல்லைங்களா? 224 நம்ம மாற்றி என்ன பண்ணிட்டோம், 223 மாற்றி கொடுத்துட்டோம். சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அப்போது இங்கேயும் பாருங்களேன், இங்கே எப்படி ஏசியில் முன்னாடி நாள் பாஸ் ஆச்சோ டபுள்ஸு, அதே மாதிரி பாருங்கள் இங்கேயுமே என்ன இருக்குது, ஏபியில் டபுள்ஸ் பாஸ் ஆகிருக்கு. அப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த லைன் நம்ம குருடுத்தனமாக எடுத்து சொல்கிறேன்னு நினைக்காம ஒரு பேட்டர்ன் வருது, உங்களுக்கே தெரியுதுங்களா? இல்லைங்களா? என்னை விட உங்களுக்கு நிறையவே தெரியும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகிட்டு வருது, இல்லைங்களா? ஸோ இதனால் இந்த லைன் ரொம்ப முக்கியங்க, சரிங்களா? அப்போது இந்த பேட்டர்ன் அப்படி வரப்போ நாம் இதே ஃபாலோ பண்ணி எடுக்கலாமா? அப்போது இதே மாதிரி பேட்டர்ன் பார்க்கும்போது இன்றைக்கி என்னங்க சான்ஸ் இருக்குது, இங்கே என்னங்க நம்பர் இருக்குது, 912 இருக்குங்க, ஓகேங்களா? அதாவது லெஃப்ட் டு ரைட்டு பார்த்தா 912, ரைட் டு லெஃப்ட் பார்த்தா 219.
புரியுதுங்களா? இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நாம இன்னொரு பேட்டர்ன் எடுப்போம். உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்கிற பாக்ஸ் பாருங்க. இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுங்களா பாருங்கள். இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. இங்கே ஒரு கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ரைட் டு லெஃப்ட் பாருங்களேன். என்ன இருக்குது? 224க்கு என்னங்க இருக்குது சி போர்டில்? ரைட் டு லெஃப்ட் பார்த்தா நமக்கு எது சி போர்டு? இந்த 9 நம்பர் தான் சி போர்டு. அப்போ 4 வச்சு பாருங்களேன். அப்போது 4 நேற்று ரிசல்ட் 224 வந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிற 3 நம்பரை எடுப்போம். அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த பக்கத்தில் இருக்கிற 3 நம்பரில் அதே மாதிரி சி போர்டில் வச்சு பாருங்களேன். 911, 119. அப்போது ரைட் டு லெஃப்ட் பார்த்தா 119, லெஃப்ட் டு ரைட் எடுத்தால் ரைட் டு லெஃப்ட் எடுத்தால் 911 இல்லைங்களா? 6 ஒன்று பார்ப்பட்டு 911. ஏன் சொல்ல வரேன்னா இங்கேயும் பாருங்களேன் 912 இருக்குது. அங்கே என்ன இருந்துச்சு? 911 இருந்துச்சு. ஒரு சிமிலராக ஒத்து போகுதா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். அப்போ இந்த லைன் என்னங்க நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ என்ன மாதிரி வரலான்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே 9ஆம் நம்பர் இருக்குங்க. அதனால் சின்ன கன்ஃபியூஸ் பண்ணி கொடுப்போம் நமக்கு. அப்போ 9ஆம் நம்பர் இருக்கிறப்போ இப்போ கான்செப்ட் பாருங்கள். 200 அப்படியே எழுதுகிற பாருங்க. நம்பர்ஸ் எழுதுகிற கவனிங்க. 216 வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? 216 வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா 612 வர சான்ஸ் இருக்குங்க. இல்லைனா இதை எடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வர சான்ஸ் இருக்குங்க. இந்த லைனில் நமக்கு ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுங்களா? இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டான நம்பர் வரவே இல்லை. நேற்று கூட பாருங்கள் 774 பவரில் தான் வந்திருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக வச்சோன்னா அடுத்த நாள் மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க. அப்போ பவரில் தான் கொண்டு வந்து முடிச்சிருக்கான். ஸோ 219, 269, 912, 917, 617, 662 இந்த மாதிரிலாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குங்க. புரியுதுங்களா? ஏன் சொல்கிறேன்னா இங்கே எப்படி டபுள் 2க்கு நமக்கு 622க்கு 627 வந்துச்சோ, இங்கே பார்த்தீங்களா 219க்கு அந்த 6 மாத்திரம் என்னங்க ஆகிடும்? 1 பவர் ஆகிடும். அப்போ 216 வரது கூட சான்ஸ் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம என்ன நம்பர் கொடுக்கலாம்? 219, 216 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கலாங்க. சான்ஸ் இருக்குது. பட் இதோட சேர்த்து என்னோட போஸ்ட் கால்குலேஷனை வச்சு நான் நம்பர்ஸ் தரேன். போர்டு சீக்கிரமாக பார்த்துட்டு நான் இன்றைக்கி சிம்பிளாக வீடியோ முடிச்சுக்கலாம். கொஞ்சம் 2-3 நாளாக வீடியோ லேட்டாக தான் வந்துட்டுருக்கேன். பட் கண்டிப்பாக நாளையிலேருந்து கரெக்டாக ஒரு ஊரில் வந்து லோக்கல் ஃபங்க்ஷனு. ஸோ அதனால் டைம் எல்லாம் போச்சு. பட் நாளையிலேருந்து உங்களுக்கு நேரமே வீடியோ வந்துடும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி போர்டை பார்த்துட்டு நம்ம நம்பர்ஸ்க்கு போயிடலாம். இப்போ பாருங்களேன் 627 இங்கே எடுக்கிறேன். ஓகேவா? அப்படியே இங்கே பாருங்களேன். இங்கே பாருங்களேன் 627க்கு அப்படியே போர்டு கொண்டு வந்து வச்சுட்டான் இல்லைங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள். இங்கே இருக்கிற பாருங்கள் 282 இருக்குது இல்லைங்களா? இப்போ அதே ரெட் லைன் ஹரிசாண்டலில் போகிற பாருங்க. 282 பவர் பண்ண என்னங்க? ஏசி பவர் பண்ணுங்கள். 787 பார்த்தீங்களா? கரெக்டாக வந்துருச்சா? அதே மாதிரி சி போர்டு பாருங்களேன். சி போர்டு என்னங்க இருக்குது? 477. மேலே இருந்து கீழே பார்த்தா 774 இல்லைங்களா? 774 இருக்குது. அப்போ 774 என்னங்க பண்ணிட்டான்? அப்படியே பவர் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள். 224 வச்சுட்டான். புரியுதுங்களா? அப்படியே என்ன பாருங்கள் ஹரிசாண்டலாக வரது வெட்டிக்கலாக வரது ஒரு பாக்ஸ் பண்ணி என்ன பண்ணிட்டான்? டோட்டலாகவே என்ன பண்ணிட்டான்? அப்படியே நம்பர்ஸ் கொண்டு வந்துட்டான். 627க்கு 627, 282க்கு 787, 774க்கு 224. புரியுதுங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டான்? கொண்டு வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு சென்டர் பண்ணி பார்ப்போமா? இங்கே சென்டர் பண்ணி பார்த்தா 7க்கு 7 இருக்குது. 9க்கு பவர் பண்ணி 4 வச்சுட்டான். ஸோ மேலே இருக்கிற சைபர் மறுபடியும் 5 வைக்க சான்ஸ் இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னு கொஞ்சம் ஒரே நிமிஷம் மட்டும் கவனிச்சுக்கங்க. ஒரே ஒரு முக்கியமான லைன் வருது. இப்போ 5 வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் சி போர்டில் சொல்லிட்டேன். இப்போ ஒரு பாக்ஸ் போடுறேன் கவனிங்க. இப்போ இங்கே போடுவோம் பாக்ஸு. இங்கே பாக்ஸ் போடுவோம். ஓகே இங்கே போட்டுட்டுங்களா? அங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு டே பாருங்கள் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாக்ஸ் பண்ணிக்கிறது பாருங்கள். 27 வந்திருக்குங்க. ஓகேங்களா? கவனிச்சு பாருங்களேன். 27 வந்திருக்கு. ரெண்டாவது பாருங்கள் என்னங்க இருக்குது? 87 வந்திருக்கு. அப்போ 87 அப்படின்னு என்னங்க சொல்லுங்கள்? 37. 87 8 மட்டும் பரப்படி பாருங்களேன். 27 8 பரப்படி என்னங்க? 37. அப்போது அடுத்த டே பாருங்களேன். நேற்று என்ன பாருங்கள். இங்கே என்னங்க இருக்குது? சி போர்டில் 4 இருக்குது. அப்போது பி போர்டில் இருக்குது 2 இருக்குது. அப்போ 2க்கு பவர் பண்ணுவோமா? 7 4. புரியுதுங்களா? அப்போ என்னங்க பாருங்கள் 27 37 47. புரியுதுங்களா? 27 37. இங்கே கூட பாருங்களேன் 27 இல்லைங்களா? இங்கே ஏபியில் 37 இல்லைங்களா? ஏசி பார்த்தல 47. அப்போ இன்றைக்கி ஆல் போர்டுக்கு சைபர் 7 5 7 வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி வச்சுட்டு வரோம். அப்போ சைபர் 7 5 7னா நமக்கு சி போர்டில் 5 0 வரதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அப்போ 5 0 சி போர்டுனா நமக்கு எப்படி பண்ணலாம்? 70 75 இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. புரியுதுங்களா? 70 75 வரதுக்கு பாசிபிள் இருக்குது. புரியுதுங்களா? 25 இந்த மாதிரி ஒரு சான்ஸுக்கு என்ன மேட்டர்னா 27 37 47 இப்போ 57 வைக்கணும். அப்போ 57 75 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. புரியுதுங்களா? கொண்டு வந்து வச்சுருவாங்க. இது வந்து ஏசிஓவோ ஏபிஓ வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. சைபர் 7 5 7 7 5 இல்லைங்களா? 5 2 25 இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நான் பார்த்துட்டு தெளிவாக நம்பர் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே
யூஷுவல் நம்பர் எடுத்துருக்கங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வின்னிங் சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ரைட்டுங்களா? இவ்வளோ நம்பர்ஸ் அதிகமாக போட முடியாதுன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் வந்துட்டு நம்பர்ஸ் கம்மியாக கொடுங்கன்னு கேட்குறீங்க. நாங்கள் டெப்த்தாக அனலைஸ் பண்ணி நாங்கள் வந்து 130 அப்போ தான் நம்ம போட்டு விடுவோங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா கம்மியான நம்பர் வேணும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏபிபிசிஎஸ்சி அதே மாதிரி ஹிட் ஆகும். ஒரு 3 நம்பர் 4 நம்பர் எடுத்து கொடுப்பேன். சரிங்களா? வேணுங்கிறவங்க அந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பாக்ஸ் முக்கியம். எந்த பாக்ஸும் மெம்பர்ஷிப் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? இன்றைக்கி இவ்வளோ தான் என்னோட கணிப்பு. ஸோ போர்டு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.